இன்றைய தேர்தல் கருத்தாய்வில் நம்மோடு இணையும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? எளிய சிறிய கேள்வி என்றாலும் முக்கியமான கேள்வி. இதற்கு கிடைத்த விடைகளை மண்டல வாரியாக நாம் முதலில் திரையில் பார்க்கிறோம். தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் என்று தெரிவுகள். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, சுமாராக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது என்பதாக. முதலில் தெற்கு மண்டலம் சிறப்பாக 10.09, சுமாராக 41.97, மோசமாக 44.09. பிற மண்டலங்களையும் நீங்கள் தொடர்ந்து திரையில் பார்க்கிறீர்கள். திரு பெருமாள் மணி, இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்க ஏற்கனவே அலசி பார்த்துட்டீங்க. மக்கள் மோசம்னு சொல்லியிருக்காங்க, சுமாராகன்னு ரெண்டும் அதிகப்படியாக இருக்கிறதுனால இது ரெண்டையும் நீங்க உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணிருங்க. மோசம்னு சொல்லத்தக்க சூழல் என்றால் எப்படி? இல்லை, இது இப்போ நீங்கள் தெற்கு மண்டலத்தை பொறுத்தளவில் மொத்தம் 10 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 10 மாவட்டங்களுமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இப்போ தமிழக அரசே இந்த 10 மாவட்டங்களில் 9 எஸ்பியை டைரக்ட் ஆஃபீஸர்ஸாக தான் போட்டிருக்காங்க. 3 டிஐஜி, 3 பேருமே டைரக்ட் ஆஃபீஸர்ஸ் தான். அப்போது இப்போ தமிழ்நாட்டோட யங்கஸ்ட் எஸ்பியே விருதுநகர் மாவட்ட எஸ்பி தான். 30 வயசுக்குள்ளே அவர் இந்த அந்த மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார். இப்போ டைரக்ட் ஆஃபீஸர்ஸ் எப்போதுமே லேண்ட் ஆர்டர் மேலே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அரசாங்கமுமே இந்த சட்டம் ஒழுங்கு இதை ரொம்ப கவனத்தோட இந்த மண்டல வாரியான இந்த மதிப்பீடுகளையும் நான் அரசாங்கம் இதை எப்படி அணுகுது அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைத்தது. என்னன்னா, இப்போ தெற்கு மண்டலத்தில் இவங்க சுமாராக இருக்கின்றத 41% சொல்லியிருக்காங்க, மோசமாக இருக்கின்றத 44% சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துக்குமே அது ஒரு டஃப்பான ஜோன் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்கு. அப்படின்னா சரிதான். மோசமாக மட்டும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா தெற்கு மண்டலத்தில் 44, மேற்குல 36 தான், 36, மத்திய மண்டலத்தில் 43, வடக்குல 32. அப்போ நீங்க கம்பேரிட்டிவ்லி போலீஸ் டைம்லயே பாத்தீங்கன்னா சவுத் ஜோன் ஒரு டஃப்பான ஜோன். ஏன்னா அங்க உள்ள காஸ்ட் காம்போசிஷன், ஒரு சாதிய கட்டமைப்பு அங்க அப்படி இருக்கிறதுனால. நீங்க அதை எப்படி டிஃபைன் பண்றீங்க? மோசமாகன்னு சொல்றாங்கன்னா மக்கள் மனதில் எதையெல்லாம் மோசம்னு நினைப்பாங்க, எதை சுமார்னு சொல்லுவாங்க? இல்ல, இப்போ அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம 2 விதமா தான் நம்ம பிரிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அன்றாட வாழ்க்கையில ஏதோ இப்போ என்னோட நடைமுறை வாழ்க்கைக்கு பாதிப்பு உண்டாகுது, சிறு சிறு உராய்வுகள் உண்டாகிற போது நான் அதை மோசம்னு நினைப்பேன், முதல் விஷயம். ரெண்டாவது, இப்ப எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, நான் அதற்கு தீர்வு தேடி ஒரு காவல்துறையை தேடி போகிறேன். அப்போ என்ன எப்படி அவங்க நடத்துறாங்க, இந்த 2 விஷயம் தான். இப்ப இயல்பு வாழ்க்கை திடீர்னு பாதிக்கப்படுது, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கொலை விழலாம், இல்ல ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அப்ப என்னோட இயல்பு வாழ்க்கை, வீட்டில இருந்து வெளியே போன கணவனும் குழந்தைகளும் வீடு திரும்புறதுக்கு இடையில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருக்கு. எப்ப வருவாங்களோ, பேருந்து சரியா ஓடாம இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை திடீர்னு பேருந்துகளை நிறுத்துவாங்க, ஒரு 10-15 கிராமங்களுக்கான பேருந்துகளை நிறுத்துவாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த 10-15 கிராமங்களுக்கு உட்பட்ட ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், அது அதிகப்படியா போகாம. ஆக இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில ஒரு பாதிப்பு வருவதை மோசம் என்று ஒரு சராசரி மனிதன் மதிப்பிடுகிறான். சுமார் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சுமாரையும் சிறப்பாக இருக்கிறது நம்ம ஒரே கேட்டகரியில தான் போற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம இப்ப 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறதுனால நம்ம இந்த 2ஆ பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சுமாராகங்கிறத ஒரு சிறப்புங்கிறத நம்ம விட்டுலாம். அது விருப்பம். சில விருந்தினர்கள் சிறப்பாக சுமாராக ஒண்ணு சேர்த்துப்பாங்க, சில பேர் சுமாராக மோசமாக ஒண்ணா சேர்த்துப்பாங்க. இல்ல, நம்ம சுமாராகவும் சிறப்பாகவும் நம்ம ஒண்ணா வச்சுக்கலாம். ஆமா, ஒன்ன தனியா பிரிச்சுக்கலாம். போலீஸை பொறுத்தளவுல நம்ம அந்த மாதிரி பாக்குறது தான் சரியா இருக்கும். ஏன்னா ஒப்பீட்டளவுல நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்தியா முழுக்க பயணப்பட்டிருக்கேன். நல்லா இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல விரும்ப மாட்டாங்கன்றது போல சொல்றீங்க. இல்ல, சுமாருன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு பொருள் அதுக்கு. இல்ல, ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, prevention is better than cure. ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, prevention cannot be measured. நீங்க போலீசிங்ங்கிறது prevention தானே, நீங்க அதை நம்ம மெஷரே பண்ண முடியாது. ஆனா கியூரை நம்ம மெஷர் பண்ணிடலாம். அப்போ prevention is better than cure, prevention cannot be measured. அப்போ போலீஸ்ட நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு பிரிவென்ட் பண்றோம் அப்படிங்கறத அவங்க நமக்கு ஒரு சராசரி ஆளுக்கு தெரியவே தெரியாது. இப்ப நான் இங்க வரேன், நாமெல்லாம் இங்க இருக்கோம். இந்த நீங்க தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இது ஒரு போலீசிங் ஸ்டேட். நீங்க ஒரு 11 மணிக்கு ஒரு நகரத்துல ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு காவல்துறையோட ஒருத்தர் 2 வீலர்லயோ இல்ல ஒரு 4 வீலர்லயோ என்ன எங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய பலம். இது இன்னைக்கு நேத்து இல்ல, தொடர்ந்து காவல்துறையை அவங்க கவனமா கையாண்டு. போலீஸ் மட்டுமா போலீசிங் பண்றாங்க? எவ்வளவோ சாதிகள் கூட தான் போலீசிங், மாரல் போலீசிங் பண்றாங்க. அது கண்டிப்பா. ஏன்னா மாரல் போலீசிங் பண்ணுவதற்கான காரணம் என்ன நீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
அதை கண்டிப்பா நம்ம விவாதிக்கணும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நொடி, இதுல வயது வாரியான முடிவுகளை நம்ம அடுத்த பக்கங்களை பார்த்துக்கிட்டே பேசலாம். 18 25 வயது வரை, 26 35 வயது வரை, 36 50, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என 4 பிரிவுகளாக முடிவுகளை நாம் சதவிகித அடிப்படையில் நாம பார்க்கிறோம். சொல்லுங்க பெருமாள். இதுல இந்த வயது வாரியான பிரிவுக்கு நீங்க போனீங்கன்னு வைங்க, அதுல எனக்கு தெரிஞ்சு 26 35 வயதுக்கு உள்ளவங்களும் 35 50 வயதுக்கு உள்ளவங்களும் சொல்றதான் நாம ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். ஏன்னா 18 25 வயது இருக்கிறவங்க முதல் முறை வாக்காளர்களா இருப்பாங்க அல்லது ஒரு முறை வாக்களிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய கருத்தை நம்ம ஏத்துக்க வேண்டாமா? ஏன்னா மோசமாக 48.34% பேர் அதிகமா சொல்லி என்ன காரணம் சொல்றேன்னா, அந்த 25 வயசு வரைக்கும் நமக்கு ஒரு ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் இருக்கும். நம்ம 25 50 வயது வரைக்கும் தான் சமூகத்தோட நம்மளோட ஒரு வேகமான சமூக செயல்பாடுகள் நமக்கு அதிகமா இருக்கும். நாம சம்பாதிப்பதன் நிமித்தம் வெவ்வேறு பணி, ஏன்னா அதுதான் வந்து ஆக்டிவ் பாப்புலேஷன். ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் இருந்துமே அவங்க இன்னும் மோசமா தான் இருக்கு. நான் இதை எப்படி நான் மதிப்பிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த வயதுல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இப்ப கல்லூரி அல்லது தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு பள்ளி கல்லூரி இதுல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த குரூப் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத விட ஒப்பீட்டு அளவுல நாம வந்து 25 26 வயதுல இருந்து 50 வரைக்கும் உள்ள சமூகத்தின் பொருளாதாரம் கூட அந்த ஆக்டிவ் குரூப் என்று சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப எனக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வெவ்வேறு விதமான சிக்கல்களோட தான் நம்ம வந்து இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக 21 வயதிலேயே படிச்சு முடிச்சு ஒரு 4 வருஷம் வேலை பார்க்கக்கூடிய நிலைமையோட இருப்பாங்க. அந்த இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியில போனா வீடு பாதுகாப்பு, வெளியில பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தான் தோணுது இல்லையா? 50% ஏறத்தாழ மோசமாக சொல்றவங்க ஏறத்தாழ 50%. இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த 48% சொல்லி இருக்கிறத வந்து நாம கருத்துல எடுத்துக்கணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கை நாம் மதிப்பீடு செய்கிற பொழுது அதற்கு அடுத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி 39% தான் மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா 29% தான் மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இப்படி அந்த படிப்படியான இந்த இறங்குதல் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து 48 இருக்கிறது, அடுத்து 39 ஆகுது, 10% குறையுது, அதுக்கு அடுத்ததுல வந்து 10% குறைந்து 29% இருக்கு. அப்ப வயதாக சகிப்புத்தன்மை அதிகமாயிருதா? சகிப்புத்தன்மை அதிகமாகுதா அல்லது சமூகம் சார்ந்த சிக்கல்கள் பற்றிய புரிதல் அதிகமாகிறதான்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நான் பாக்குறேன்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மட்டும் நான் பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் என்னுடைய 20 வயதுல நான் திருநெல்வேலியில மட்டும் இருந்தேன். இப்ப நான் இந்தியா முழுக்க போயிட்டு வந்த பிறகு எனக்கு சென்னையினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது பற்றிய ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலும் ஒரு காரணமோ? ஒரு மனிதனுக்கு சுயமாக தன் மனதுக்குள்ள ஒரு திருப்தின்றது ஒரு நிலையில இருக்குது. அது கூட அந்த எல்லையை எட்டாம இருக்கலாம். ஆனால் மற்ற மாநிலத்துக்கு போய் பரவாயில்லைங்க, அதை விட நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் திருப்திப்பட வேண்டியிருக்கு. இல்ல அப்படி நம்ம நேரடியா வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வாதாரத்தோடும் உயிரோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எவ்வளவு சிறப்பான சட்டம் ஒழுங்கு இருக்கிறதோ அவ்வளவு அளவிற்கு தான் நம்முடைய மன நிம்மதியும் நம்முடைய படைப்பூக்கமும் நம்முடைய பொருளாதார உற்பத்தி திறனும் அதிகரிக்கும். இந்த மூன்றோடும் சம்பந்தப்பட்டது, நம்ம வாழ்வியலே இந்த மூன்றோடு சம்பந்தப்பட்டது. ஆக இந்த மூன்றும் இதனுடைய பாதுகாப்பில் இருக்கிற பொழுது, இந்த பிரதானமான நம்ம இந்த விஷயத்தை பேசுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டும் நம்ம ஒட்டுமொத்தமா, ஏன்னா எல்லா சைடையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப எப்படின்னா, போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வட மாநிலங்களை விட இங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ புதிதாக கட்டப்படக்கூடிய போலீஸ் காவல் நிலையங்கள்ல ஜெண்டர் சென்சிட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய பெண் காவலர்களுக்கு தனியாக வந்து உடை மாற்றும் அறை, தனியாக கழிப்பறை இதெல்லாம் வச்சு கட்டணுங்கிற அளவுக்கு வரைவு திட்டங்கள்லயே அவங்க வந்து அதை வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய இதை நாம் விவாதிப்பதன் மூலம்தான், இதன் இரண்டு புறங்களையும் பார்ப்பதன் மூலம்தான் இதை நாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆண் பெண்ணுங்கிற அதை பிரிச்சு நம்ம அடுத்த பக்கத்துல பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த இளைஞர்கள் 18 25 வயது வரைக்கும் வெளியில அதிகமாக புழக்கம் இல்லாவிட்டாலும் கூட 24 மணி நேரம் கையில ஒரு கைபேசியிலேயே அவங்க சமூக ஊடகங்கள் வழியாக உலகெல்லாம் வலம் வர்றாங்க. அதுல வரக்கூடிய செய்திகளை வைத்து அவங்க இந்த மதிப்பீட்டை கொடுத்திருக்கலாம். அதை பத்தி நம்ம விரிவா பேசலாம். இந்த பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் பகுதி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஆண்கள் பெண்கள் என்று கிடைத்த பதில்களை சதவீத அடிப்படையில் நாம் பிரித்து பார்க்க போகிறோம். அதன் பிறகு மொத்த முடிவுகளும் திரையில் விரியும். ஆண்கள் சிறப்பாக இருக்கிறது 11.3, சுமாராக 46.56, மோசமாக 39.68. அதுவே பெண்கள் என்று வரும்போது சிறப்பாக என்று சொல்வோர் 7.17, சுமாராக 47.83, மோசமாக 43%. இதுல பெண்கள் சொல்றதா ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பத்தி பெண்களுக்கு என்ன கருத்தாக்கம் இருக்கிறதுங்கிறத நீங்க எதன் மூலமே அறிய முடியாது. ஆனால் ஒரு எலெக்ஷன்ல அல்லது தேர்தலில் பெரிய அளவில் வந்து பங்களிப்பு செய்யக்கூடியதுல இந்த சட்டம் ஒழுங்கு முக்கியமா இருக்கும்.
நீங்க பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கங்கள் பெண்கள் சார்ந்த கிரைம் அதை வந்து ரொம்ப கவனமா வந்து கையாளுவாங்க. நீங்க ஒரு தொடர்ந்து சங்கிலி பறிப்பு ஒரு இடத்துல நடக்குதுன்னு வைங்களேன், போலீஸ் ஃபோர்ஸ் அங்க முழுக்க இறக்கப்படும், அந்த இடத்துல அந்த சங்கிலி பறிப்பு வந்து தடை செய்யப்படும். அதே மாதிரி நீங்க தனியாக இருக்கிற பெண்கள்கிட்ட போய் கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்தா உடனடியாக கடுமையான செயல். இப்போ இது நம்ம ரெகுலர் போலீசிங்லேயே வந்து தமிழ்நாடு போலீஸ் இதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அதுதான் வந்து அது இவங்களுக்கு ஒரு நன்மதிப்பை பெற்று தருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆண்கள் வந்து ரொம்ப ஜாலியா 11% சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பெண்கள் வந்து அதுல ஒரு 7% அப்படிங்கிறது இந்த 4% மோசமாக சொல்லியிருக்கிறது பெண்களுடைய சதவிகிதம் தான் அதிகம். 43% மோசமா இருக்கு. இங்க இருக்கிற அந்த 4 அந்த அதாவது நீங்க சுமாராங்கிறது ரெண்டும் சரையற குறைய ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. இங்க இவங்க இந்த 4% அங்க வந்துருது. இவங்க சிறப்பா இருக்குன்றாங்க, அங்க 4% வந்து அதிகமா போய் 43% மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனா இதுல ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இதுல சுமார் சிறப்பு அப்படிங்கிறது 50%க்கும் அதிகமாக 2 இடத்துலயுமே ஆண்கள் பெண்கள் இருவருடைய எதையுமே பாத்தீங்கன்னா இவன் ரெண்டையுமே கூட்டினீங்கன்னா ஒரு 60%க்கு மேல சுமாராக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற கேட்டகரியில் நிற்கிறது. மோசமா நிற்கிறது ஒரு 40-43%. இது வந்து இந்த சிறப்பை வந்து நீங்க வந்து ஒரு போலீசிங் அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஓவர் த நைட்ல வந்து எவால்வ் ஆயிடாது. அது டே பை டே வந்து அந்த போலீசிங் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டே வரணும். இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் போலீசிங் லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது, கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்றது, அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மகாமகம் அப்படின்னு வருது, ஒரு 20,000 போலீஸ் போர்ஸை கொண்டு போய் அங்க இறக்குறாங்க. அதுக்கு முன்னால சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நினைவுக்கு வருது கொலை. சாதி ரீதியாக இந்த கேடுகட்ட கொலைகள் நிலவும் பொழுதும் வேறு ரீதியான கொலைகள் நடக்கும் பொழுதும் மக்களுக்கு ஒரு பெரிய அச்ச உணர்வு வருது. நாளைக்கு எங்க நம்ம தெருவில் போகும்போது நடந்துருமோ, ஆளை மாத்தி கூட ஒண்ணு அவன மாதிரி இருந்தான்னு சொல்லி நம்மளை வெட்டிடுவாங்களோன்ற அச்சம் கூட இருக்கும். அந்த சாதி ரீதியாக விழும் கொலைகளை எவ்வளவுதான் நீங்க போலீஸ் சிறப்பாக இருந்தாலும் கூட அரசியல்வாதிகள் அதற்கேற்றாற் போல கையாளுகிறார்கள் என்ற அச்ச உணர்வு மக்கள் மனதில் இருக்கா? உங்க பார்வை என்ன? கண்டிப்பா இருக்கு. என்னன்னா நீங்க வந்து போலீஸை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் போலீஸ்ல வந்து ரொம்ப அதிகம். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து ஒரு வழக்கு பதியப்படுதுன்னு வைங்களேன், அந்த வழக்கு பதியப்படும் போது செக்ஷனை மாத்தி பதிய சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வழக்கினுடைய தீவிரத்தன்மையை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் நம்ம போலீஸ் பத்தி இவ்வளவு சிறப்பா பேசினாலும் கன்விக்ஷன் ரேட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி ரொம்ப குறைவாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு முழுக்க நேரம் ஒதுக்க முடியறது இல்லை. அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ இந்த சாதியத்தை வந்து நீங்க சாதியத்துல இன்னொரு முக்கியமான ஒரு கூறு இருக்கு, அதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வெளிப்படையாகவே தெரிஞ்சே சில சாதிய அமைப்புகள் சில நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க, அதற்கு நீங்க போய் போலீஸ் போர்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப அங்க அந்த நிகழ்ச்சியில அந்த கூட்டத்துல வர்றவனுக்கு என்ன ஒரு எண்ணம் வரும், உளவியல் ரீதியா அவனுக்கு எப்படி இருக்கும், நம்மளே போலீஸ் பாதுகாக்குது, இங்க கூடியிருக்கிறவன் ஃபுல்லா ஏன் சாதிக்காரன். அப்ப ஒருவேளை சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்றால் அது அரசியலில் வாக்கு லாபத்திற்காக கூட இருக்கும். கண்டிப்பா நாம இத வந்து நாம கண்டிப்பா வந்து இப்போ வெளிப்படையாக சாதிய காரணங்களை சொல்லி ஒரு விழாவுக்கு அனுமதி கேட்கறாங்கன்னு வைங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ அந்த மாவட்டத்துல அல்லது அந்த இன்ஸ்பெக்டரோ அந்த டிஎஸ்பியோ அந்த எஸ்பியோ அனுமதி கொடுக்காட்டி கூட உயர்நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்குறாங்க. உயர்நீதிமன்றம் பல தடவையில வந்து அந்த ஆபீசரோட ஜூரிஸ்டிக்ஷனை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சில தடவை என்ன பண்றாங்கன்னா எஸ்பியவே சம்மன் பண்றாங்க. ஒரு எஸ்பின்றவர் ஒரு அந்த டீமோட அப்போ ஒரு எஸ்பி வந்து ஒரு கோர்ட் சம்மன் பண்ணும்போது அந்த போலீஸோட மாரல் வந்து லோ ஆயிடும். ஆக நம்ம என்ன பண்ணணும்னா, இது போல இந்த ஜாதிய கொலைகளை வந்து நம்ம எவ்வளவு கண்டிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணணும்னா, வெளிப்படையாக தெரிந்து சாதிய பெயரில் நடக்கிற விழாக்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. முக்கியமான தகவல்களை சொல்லிருக்கீங்க, உரியவர்கள் கவனம் செலுத்திட்டோம். கண்டிப்பா மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். மொத்த முடிவுகள்ல சிறப்பாக 10, சுமாராக 46.9, மோசமாக 40.57, பிற 0.4, கருத்தில்லை 1.93. உங்கள் பங்களிப்புக்கு நன்றி.